ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதத்தில், அந்த ஐஸ்வர்யத்தில் ஒரு நாளும் சஞ்சலமோ, போராட்டமோ, பயமோ, வேதனையோ இருக்காது. ஒரு நாளும் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அப்போ வேதனை கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அநேக மனிதர்கள் சீக்கிரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சீக்கிரத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியில் போய் நிறைய சம்பாதிக்கிறார்கள். இந்த உலகத்தில் அநேகரை பார்க்குறோம். குறுக்கு வழியில் சம்பாதித்து உடனே ஒரே நாளில் பணக்காராகி அவர்களுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டு இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தில் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கும். அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் அதை எப்படியாக அபகரிக்கணும் வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமோ அது அளவானதாக இருக்கும், அது நிம்மதியானதாக இருக்கும், அது நிரந்தரமானதாக இருக்கும், அது சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்னொரு வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் நேராக இருக்கும் சொல்லி. பாருங்கள், பண ஆசை நம்ம வாழ்க்கையில் பணம் மிகவும் தேவை, அவசியம். பண தேவைக்காக நாம் சம்பாதிக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசைக்காக சம்பாதிக்கிற பணம் அது பேராசையாக மாறி அது முடிவில்லாத நமக்கு சஞ்சலத்தையும், வருத்தத்தையும், போராட்டத்தையும், பயத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அது அளவானதாக இருந்தாலும் அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அது நிம்மதியை கொடுக்கும், அது சமாதானத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் தேவ சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.